இந்த ஒரடம் பகுதியில் பணத்துக்காக பச்சிளம் குழந்தைகளை ஒரு வீட்டில் வச்சு விற்பனை செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஹலோ பண்ணிருக்கா டேட் போட்டுருந்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு வந்து ப்ராடக்ட்னு ஒரு நேம் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு பொம்மை வாங்குற மாதிரி வெள்ளை கலரில் குழந்தை இருக்குது, கருப்பு கலரில் குழந்தை இருக்குது, சுருள் முடியோட குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு வந்து விதவிதமாக குழந்தைங்களை வித்துட்டு இருக்காங்க. அந்த பாப்பா இல்லையாமா? ஃபர்ஸ்ட் ஆனா ஒரே நாள்ல முடிஞ்சிரும்னா. ₹1 பேரம் பேசினா கூட அவளுக்கு வச்சுக்க மாட்டாளுங்க, கடன் முடிச்சுட்ருவாளுங்க கைக்கு வந்த உடனே. கருங்காலி மாலை, துளசி மாலை மாதிரி எல்லா விதமான ஆன்மீக பொருட்களையும் வாங்க ஸ்ரீ வித்யாலயா கிராஃப்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன். வாங்க விளையாடலாம். நம்ம டேரெக்டாக அங்கே போனால் அவங்க உசாரிடுவாங்கன்றதுனால கார்த்திகை வச்சு போலீஸ் வந்து காயின் ஊத்துறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் இந்த பிளான், இந்த ஆப்ரேஷன் நடக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்க சொல்லுங்க. இப்போ கூட ஒரு பேபி, இப்போ 2.5 வயசு பார்த்தா பையன் இருக்கான். நீங்க சொல்றத பொறுத்துதான் எதுனாலும் நான் சொல்லுவேன். உங்களுக்கு அடுத்தடுத்து வேணா கூட நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். ரிஃப்ளெக்ட் வணக்கம், நான் உங்களுக்கு விக்ரம். இன்னைக்கு நம்ம சரியா எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய உரகடத்தில் தான் இருக்கும். சரியா ஒரு 11:30 மணி அளவில் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உரகடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில இருந்து 2 குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா மீட் எடுக்கிறாங்க. அதில் ஒரு குழந்தைக்கு வந்து 2.5 வயசும், இன்னொரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கை குழந்தைய வந்து மீட் எடுக்கிறாங்க. அந்த குழந்தைய எப்படி மீட் எடுக்கிறாங்க, அந்த குழந்தை இங்கே எப்படி வந்துச்சுன்றதை விரிவாக பார்ப்போம் வாங்க. சரியா 3 நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்ன்ற நபருக்கு நித்யான்ற ஒரு பெண்மணி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட வந்து குழந்தைகள்லாம் இருக்காங்க, நான் வந்து விற்பனை பண்ணுறேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு 12 லட்சத்துக்கு அந்த மாதிரி விற்பனை பண்ணுறேன், உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் ஆள் தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க நண்பர்கள் சொன்னதா வந்து அவர் கால் பண்ணியிருக்காங்க. உடனே கார்த்திக்ன்றவர் என்னன்னா ஒரு அக்கறையில், ஓகே இந்த மாதிரிலாம் நடக்குதா, குழந்தைங்கள விற்பனை செய்கிறாங்களா, ஓகே நம்ம பிளான் பண்ணி பிடிப்போம்னு சொல்லிட்டு புழலில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைய விற்பனை பண்ணுறோம், நாங்கள் 10 லட்சம் 12 லட்சத்துக்குலாம் நல்ல சின்ன குழந்தைங்களாம் இருக்குது நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி நித்யான்றவங்க வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நம்ம டேரெக்டாக அங்கே போனால் அவங்க உசாரிடுவாங்கன்றதுனால கார்த்திகை வச்சு போலீஸ் வந்து காயின் ஊத்துறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளாக இந்த பிளான், இந்த ஆப்ரேஷன் நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நித்யா கூட ஒரு 3 நாளாக தொடர்ச்சியாக என்கிட்ட ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்க வந்து குழந்தை கேட்குறாங்க, 12 லட்சத்துக்கு வந்து குழந்தை தரதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கான ஆடியோ வந்து நான் ப்ளே பண்ணுற பாருங்க. இது வந்து இல்லீகலா பண்ற விஷயம், புரியுதா? சரிங்க, நான் காசை கொடுத்தா நீங்க பொருள் கொடுக்க போறீங்க, அவ்வளவுதானே? ஹலோ ஹலோ கன்ஃபார்மா ஓகேனா சொல்லுப்பா. 2 பேர் இருக்காங்களாம் சாலிகிராமத்துல இருந்து வாங்குறதுக்கு. ஓகே சொன்னாதான் நான் 4:30 மணிக்கு முன்னாடி வந்துருவாங்க அப்படின்ட்டா. ஓகே தான். எங்க வருவாங்களா? இல்ல அவ எங்க குறகடை, அவங்க வீடு சொன்னல, அங்க வந்துடுவாங்க. 3 லட்சம் எல்லாம் வந்து 2 லட்சம் என்ன பெருசு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா. நான் 3 லட்சம் எல்லாம் தர முடியாது. ஏன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து 10 ரூபான்னு சொல்லியாச்சு. நான் கான்ஃபரன்ஸ் கால் போற, பேசுறியா? சொல்ல. ஹலோ. என்ன மேடம் இது வந்து இருங்க ஒரே நிமிஷம். 10 ரூபான்னு நேத்து நீங்க சொன்னீங்க, இவங்க சொன்னாங்க. சரின்ட்டு ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஒரு நிமிஷம் நான் வந்து என் கமிஷனை சொல்லல, எதுவுமே சொல்லல. அவளுக்கு நைட் எனக்கு வந்தது, நான் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இந்த கூமுட்ட அக்கா வந்து என்கிட்ட போன் பண்ணி காலையில கேட்டிருக்கணும், சரிங்களா? அவங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா நான் சொல்லி இருந்திருப்பேன் விஷயத்த. ஏன்னா எனக்கு குடுக்கறவ வந்து கமிஷன் வைக்காம தரவே மாட்டான். நான் வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கே கஷ்டமாயிரும். இதுக்கு முன்னாடி நான் பண்ணிருக்கேன், இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சொல்லுங்க. இப்போ கூட ஒரு பேபி, இப்போ 2.5 வயசு பார்த்தா பையன் இருக்கான். நீங்க சொல்றத பொறுத்துதான் எதுனாலும் நான் சொல்லுவேன். உங்களுக்கு அடுத்தடுத்து வேணா கூட நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். ஓகே 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 ஓகே. அந்த பொண்ணுக்கு கமிஷன் இல்லாம, அவ டோனர்ஸ் வச்சு பண்றவ, அவ கமிஷன் இல்லாம வந்து வேலை செய்ய மாட்டா. அவ 3 லட்சம் ரூபாய் வைக்காம நீ எப்படி சொல்லலாம்னு என்ன புடிச்சு ஏறமாச்சு. நான் சொல்றதுக்கு இல்ல, நான் அந்த அக்கா கிட்ட சொல்றதுக்குள்ளயும் அந்த அக்கா போட்டு விட்டாங்கம்மா, எனக்கு லைன்ல வந்தாங்க அப்படின்னு சொன்னா டிராப் பண்ணிரும், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அப்ப கூட ஒரு ஏதோ ஒரு இது வேணும்ல, ஒரு 2 ரூபா. இப்போ நான் நைட்டு ஒருத்தர்கிட்ட காலையில 10 லட்சம் ரூபாய்க்கு ஒண்ணு வந்திருக்கேன், உங்களுக்கு குழந்தை இல்லைன்னீங்களே, நீங்க ரொம்ப நாளா கஷ்டப்படுறீங்க இது அப்படின்னு பேசிட்டு இப்ப வந்து நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லிருங்க. ஆனா அந்த பொண்ணு இவளுக்கு ஏதோ என் 3 ரூபா அதிகம், ஏதோ ஒரு 2 ரூபானா கூட பரவாயில்ல. இது திடீர்னு வந்து ஒரு 3 ரூபா 4 ரூபா ஏத்துறேன்னா எப்படி இது? 2.5 லட்சம். ஆனா எதுல வேணா கம்மி பண்ணிக்கிறேனா, அந்த பொண்ணு கம்மி பண்ண மாட்டானா? 2 ரூபா வேணா வச்சுக்கோங்க. ஆனா அந்த பொண்ணு கம்மி பண்ணாதுன்னா எனக்கு டீலர் இல்லாம போயிரும். அந்த பொண்ணு வாடகை தாய் வச்சுதானே நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ரவுண்டா போயிடுச்சுன்னா எங்களுக்கு ஒரு 2,000 ரூபாய் என்னன்னா இருக்கு சொல்லுங்க. 2,000 ரூபாய்ல அவளுக்கு பாதி எனக்கு பாதி. உண்மையே சொல்றேன், நான் எதுக்கு போய் சொல்லணும்? ஓகே நான் 2 ரூபாய் பண்ணுங்க, நான் 12 ரூபாய்க்கு முடிச்சிருங்கண்ணா. இதுக்கு மேல நீங்க டிமாண்ட் பண்ணாதீங்க.
ப்ராசஸ் இப்போ நான் அவர்கிட்ட இது பேசிட்டேன். ஒண்ணும் ப்ராசஸ் கிடையாது. ஆ, நான் ஒண்ணு சொல்றேன்ல, ஆ. நீங்க தூரமா நின்றீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா நான் போய் அவங்கள போய் குழந்தைய கூட்டிட்டு வந்து உங்க கையில குடுக்கறதுதான். குழந்தை எல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே ஹெல்த்தியா இருக்குது. ஏன் எல்லாமே நீங்க இருக்கு. யாருன்னு எனக்கு ஆனா தெரியாதுங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா, அவரு பணம் பார்ட்டி தான். நீங்க நீங்க நான் ஒரு மாவட்ட தலைவராக நான் இது பண்ணி தரேன்னா எதுக்குன்னா இங்க அது கார்த்தி ஆ கார்த்தி ஹலோ, ஆ இது ஆ இல்லீகலா பண்ற விஷயம், புரியுதா? சரிங்க. என்கிட்ட நான் காசை இருக்குன்ற கொடுத்தா நீங்க ப்ரூஃப பொருளை நான் கொடுக்க போறீங்க, கொடுத்துட்டேன். அவ்வளவுதானே? ஆமாங்க, அவ்வளவுதான். அது ஆ, நீங்க காசை நான் கையோட எத்தனை பக்கத்து அது பக்கத்து ஆஹா நீங்க நீங்க கூட காசு பக்கத்துல வச்சு எடுத்துட்டு கொடுக்க போயிட்டீங்கன்னா முடியாது, புரியுதுங்களா? ஆ, எக்ஸ்கியூஸ் மீ, யாரா இருந்தாலும் டவுட் வருங்க. பக்கத்துல வச்சு ஏங்க, ஆ, என் வீடு தீபாக்கு தெரியும், தீபா வீடு எனக்கு தெரியும். உங்களுக்கு தீபா மேல இருந்தா நீங்க வாங்க. ஏன்னா ஆ, எனக்கு இந்த நம்பிக்கை இல்லாத கஸ்டமர் கிட்ட நான் பேசுறது அவசியம் இல்லை. என்கிட்ட ப்ராடக்ட் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்குங்க. ஆ, ஏன்னா இதை நான் வீட்லயே வச்சு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆ, சரி. நான் உங்க பணத்தை தூக்கிட்டு ஓடி போல. எங்க ஸ்பாட்ல வச்சு கொடுக்க முடியாதுங்க. ம் அப்ப நான் என்ன ஒரு பண்ணணும்? 10 ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் உங்களுக்கு எவ்வளவு தரணும்? 10 to 15 மினிட்ஸ் கொஞ்சம் தூரத்துல தான், ஆ, ஜாஸ்தி எல்லாம் கிடையாது. ஆ, 10 to 15 மினிட்ஸ் தூரத்துல தான் நம்ம போய் வாங்கிட்டு வந்து நான் உங்கள்ட்ட கொடுத்துருவோம், அவ்வளவுதான். ஓ புரியுதா? அதுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, எந்த ஒரு டீடைல்ஸுமே வராது. பாப்பா வரும் நான் உங்களுக்கு, எவ்வளவு அவ்வளவுதான். எவ்வளவு தரணும் உங்களுக்கு? அப்போ நீங்க போய் வாங்கிட்டு வருவீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு தரணும் உங்களுக்கு? எனக்கு 10 ரூபாய் கொடுங்க, 2 ரூபாய் அட்வான்ஸ்ல வைங்க. ஆ, உங்ககிட்ட இருக்கட்டும் ஹோல்டுல. எங்க ஆ, என் கமிஷன், என் ஃப்ரெண்டு கமிஷன் உங்ககிட்ட இருக்கட்டும். ம் 10 ரூபாய் கொடுங்க, நான் போய் கொடுத்துட்டு வாங்கிட்டு வரேன். ஐயோ, நீங்க இது பயப்பட என்னைக்கு பண்ணலாம் இது? தேவையில்லைங்க. இந்த ஆடியோ பதிவை பார்த்துருப்பீங்க. இந்த ஆடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா, அந்த கார்த்திக் அவர்களும் போலீஸும் சேர்ந்து குறிவைத்து கிட்டத்தட்ட 3 நாள் ஆப்ரேஷன் பண்ணி தான் இந்த நித்யா அவர்களை பிடிச்சிருக்காங்க. குழந்தைய வாங்கிக்கிற மாதிரி சொல்லிட்டு கார்த்திக் பிளான் பண்ணி அவங்க நித்யா கிட்ட போய் நித்யா அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்கன்னா இதே அம்பத்தூரில் இருக்கக்கூடிய விநாயகபுரத்தில் அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ண பிறகு தான் நித்யா கிட்ட விசாரிச்சிருக்காங்க. எங்கே அந்த குழந்தைங்கலாம் நீங்கள் பேசியிருந்தே பேரம் பேசுறதுக்கு அந்த குழந்தைங்கன்னு கேட்கும்போது தான் விசாரணை வெளியே தெரிய வருது. இதே அம்பத்தூரில் இருக்கக்கூடிய உரகடத்தில் ஒரு வீட்டில் அந்த 2 குழந்தைங்களும் வச்சிருக்கேன் அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் போலீஸ் மப்டியில் அந்த 2 குழந்தைங்களும் மீட் எடுத்திருக்காங்க. குழந்தைங்களுக்கு ப்ராடக்ட்னு ஒரு நேம் வச்சு இந்த ப்ராடக்ட் 12 lakhs, இந்த ப்ராடக்ட் 10 lakhs சொல்லிட்டு பேரம் பேசிட்டு இருக்காங்க. இதில் நித்யா அந்த மாதிரி நிறைய ஏஜென்ட் இருக்காங்க. அந்த மாதிரி நித்யாக்கெலாம் 2 lakhs ஒரு கமிஷன் காசும், மீதி 10 lakhsலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை சேல் பண்ணுறவங்களுக்கு போயிட்டு இருக்கு. இந்த விற்பனையில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண் குழந்தைகள் தான் விற்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா நிறைய பேருக்கு பெண் குழந்தை பிறந்துன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டாக்டர் இல்லாட்டி நர்ஸு, கம்பவுண்டர் அவங்கக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா இந்த புரோக்கர் மாதிரி வச்சு தன்னோட குழந்தைய சில பல லட்சங்களுக்கு விற்கிறதா செய்தி வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்குலாம் ப்ராடக்ட்னு ஒரு நேம் வச்சுருக்காங்க. எங்கே வெள்ளை கலர் ப்ராடக்ட் இருக்குது, அப்புறம் எப்படின்னா உதாரணத்துக்கு பொம்மை வாங்குற மாதிரி வெள்ளை கலரில் குழந்தை இருக்குது, கருப்பு கலரில் குழந்தை இருக்குது, சுருள் முடியோட குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு விதவிதமாக குழந்தைங்களை விற்றுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நித்யா அவர்களை அரெஸ்ட் பண்ணி புழல் ஜெயிலில் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. விசாரணை இன்னும் ஃபுல்லாக முடியல. முடிஞ்சாலும் தெரியும் இன்னும் எத்தனை குழந்தைங்களை இவங்க சேல் பண்ணாங்க, இன்னும் எத்தனை லட்சங்கள் பார்த்தீங்கன்னா பதுக்கி வச்சுருக்காங்க, இந்த மாதிரி எத்தனை புரோக்கர்ஸ் இருக்காங்க, எத்தனை குழந்தைகள் விற்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே இனிமேல் தான் தெரிய வரும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் மனசில் படுறதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு நம்மளை சுற்றி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது திஸ் இஸ் விக்ரம் விக்கி அண்ட் கேமரா பின்னாடி உங்கள் நிறைய கருங்காலி மாலை, துளசி மாலை மாதிரி எல்லா விதமான ஆன்மீக பொருட்களையும் வாங்க ஸ்ரீவித்யாலயா கிராஃப்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணியிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன். வாங்க விளையாடலாம்.